ஆண்டவரை ஆராதிக்கவும் உடைய மகிமையை பிரஸ்தாபடுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தும் இடம் முழுக்க தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் பாடல்கள் பாடி தேவனை ஆராதிக்கும் பொழுது தெய்வீக பிரசன்னம் கடந்து வரட்டும். தடைகள் யாவை நீக்கி போடுகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடி இந்த ஆராதனை பொறுப்படுத்தி நடத்த போறது கை கோடி சுற்றுத்திரம் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். துதியை நடத்துகிற பிள்ளைகளை பலப்படுத்தும். வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரர்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய வசனங்களை சொல்ல தேவ ஞானம் கடந்து வரட்டும். இது இடம் முழுக்க தேவனுடைய பிரசன்னத்தை வைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். வழக்கம் போல உலகம் எங்கும் நடக்கிறதான பரிசுத்த ஆராயணுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வழியில் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்க ஆராயணுக்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு நான் நடக்க போற ஆராயணை ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை கூட இந்த விடமாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு திருச்சபையும் தேவனுடைய மகிமை உடைப்படட்டும். உடைய கால்களை பலப்படுத்தும். நானும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஜனங்கள் விடுதலை அடைய ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. தேவன் தாமே ஒவ்வொரு தேசங்களிலும் ஒரு எழுப்புதலை கண்டிடும். இந்த கடைசி நாட்களில் சபை கூடி வர கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவ ஞானம் கடந்து வரட்டும். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே கூட இந்த ஒவ்வொரு திருச்சபையை மாசுவதை இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனை கண் செல்ல போகிறோம். சங்கீதம் இன்றைய நாள் சில வாசிப்பார்கள். சங்கீதம் 124. Psalm 124. Ein Lied für die Pilgerfahrt nach Jerusalem. Ein Psalm Davids. Wenn der Herr nicht für uns gewesen wäre, so soll Israel sprechen. Wenn der Herr nicht für uns gewesen wäre, als die Völker sich gegen uns erhoben, dann hätten sie uns lebendig verschlungen. So groß war ihr Hass auf uns. Wasser hätte uns überflutet, ein reißender Strom hätte uns fortgespült, die tobenden Fluten hätten uns überwältigt. Gelobt sei der Herr, der nicht zuließ, dass sie uns mit ihren Zähnen zerrissen. Wir sind entkommen wie ein Vogel aus dem Netz des Jägers. Das Netz ist zerrissen und wir sind frei. Unsere Hilfe kommt vom Herrn, der Himmel und Erde gemacht hat. Amen. Amen. தமிழில் வாசித்து துதிப்போம். சங்கீதம் 124. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. வேறொருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சபையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். சொல்லுவோம் பாடலை பாடி மகிமைப்படுத்தும் போது எல்லோரும் இணைந்து நாங்கள் தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். அல்லேலூயா. கர்த்தர் புதிய ஓய்வு நாளை தந்திருக்கிறார். வாய்ச்சி சங்கீதத்தில் 124 கடைசி வசனம் சொன்னது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது.
நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய சகாயம் என்றால் நமக்கு உதவி தேவனிடத்திலிருந்து. அதான் சங்கீதக்காரன் 128 சொல்றான், எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்த ஆசை வரும். காரணை காத்து உறங்கார், இதோ இஷ்டவேலை காத்து உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தரை காக்கிறவர் கர்த்தர் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகவே சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் போக்கை வரத்தை மிகவும் பாதுகாப்பார். அவை கர்த்தருக்கு நிழலாளர்களோடு தொடர்ந்து வருகிறார். அவரை மறந்து விடாமல் அவரை ஆராதிக்க கொலை செய்ய சொல்லப்படுவது. மகை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுவேன், அவர் உங்களுக்கு மகனின் தேவனாக வாசம் பண்ணுகிறார். கொஞ்சம் சாப்பிட்டு மகிமையின் தேவனாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுற தேவனை நாம் உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய கனத்தையும் செலுத்த வேண்டும். சங்கீதம் 86:10 சொல்றது, தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறேன், நீர் ஒருவரே தேவன். சங்கீதம் 45 சொல்லப்ப தேவனாய கர்த்தாவை நீங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது, ஒருவனும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அது எங்கள் வாழ்க்கையில எண்ணிக்கைக்கு மேலான நன்மைகளை அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். சென்ற காலம் முழுவதும் எங்களை காத்த தேவனுக்கு நன்றி சொல்றோம். சென்ற காலம் முழுவதும் காத்த தேவனே, இன்னமும் வாழ்வில் நம்முடன் இருக்கும் இம்மானுவேலனே, ஓங்கிய புயத்தால் பாதுகாத்த வல்ல தேவனே, கூப்பிட்ட வேளையில் ஜெபத்தை கேட்ட நல்ல பலப்படுத்தி ஜெயம் தந்தவரே, ஊழிய பாதையிலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நாம் மன்னிக்கப்பட்டோம். எமக்காக காயப்பட்டீரே, அதனால் சுகம் பெற்றுக் கொண்டோம். எமக்காக புறக்கணிக்கப்பட்டீரே, அதனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். எமக்காக நீர் அவமானமடைந்தீரே, அதனால் மண்ணையிலே வந்து வர செய்தீரே. என் பாவங்கள் சுமந்ததனால் நாம் நீதிமானானோம். மரணத்தை ஏற்றுக்கொண்டதனால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொண்டோம். அப்பா இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகம் தந்த யெகோவா ராஃபா, சமாதானம் தந்த யெகோவா சாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்லோரே, எங்களை பரிசுத்தமாக்கிய யெகோவா மிக்காலே, எங்களுக்கு நீதியின் நியாயங்களை யெகோவா சிக்கேனு, இரக்கமுள்ள தேவனாய ஏலமன், ஜீவனுள்ள தேவனாய ஏசாய், ஏற்கடும் மகாதேவனே, ஏதோலாம் சதாகாலமுள்ளவரே, ஏற்பிராசின் தலைவரே, ஏற்கெட்டேவானத்தின் வாசலே, ஏலெலியோன் உன்னத தேவனே, யெகோவா யாஷா, எங்கள் ரட்சகராகிய தேவனே, எங்கள் பிதாவாகிய தேவனே, யெகோவா ரோசேனோ, எங்களை உருவாக்குகிறவரே, யெகோவா ஷம்மா, எங்களை சுற்றி இருக்கிறவரே, யெகோவா ரூபா, எங்கள் நல்ல மேய்ப்பரே, நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர், நீர் எங்கள் நல்ல மேய்ப்பர்,
பலிகளை செலுத்த வேண்டும், நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். ஆகவே அந்த தேவனை உணர்ந்து பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்தவாறு நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம்.
பாதையில் வைத்த போது அன்னை என்று என்னை அழைத்து அன்பு செய்த உனக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். அன்பு செய்த உனக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி செய்த உனக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி செய்த உனக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி மறவோம் அவர் கிருபை எண்ணி துதிக்க வேத வாக்கியங்களின்படி எங்களுக்காக சிலுவையிலே அவர் மரித்தார். வேத வாக்கியங்களின்படி எங்களுக்காக உயிரோடு எழுந்தார். வேத வாக்கியங்களின்படியே எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனால் அவருடைய நாமம் நிலையிலே சொல்லப்படுகிறது. ஏசாய் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவருடைய அன்பை பார்க்க வேண்டுமானால் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய தியாகத்தின் அன்பு, எங்களை திருப்தியாக்கும் அன்பு, எங்களை பரிசுத்தமாக்குற அந்த அன்பை நோக்கி நாங்கள் பார்ப்போம். அவர் இன்றும் அன்புள்ளவராய் தேவன் அன்பாகவே இருக்கிறார். காண்கிற சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படி நேசிப்பார் என்று யோவானிலே எழுதுகிறார். ஆவே நாம் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் ஒருவரோடு அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த நாட்களில் நாம் தேவனை நேசிப்பது போல சக சகோதரரை நேசிக்க வேண்டும். அதான் சிலுவையின் அடையாளம். கீழிருந்து மேலிருந்து செங்குத்தாக இருப்பது, தேவனை நோக்கி பார்ப்பது, தேவன் மேல் அன்பு. இடையில இருக்கிற அந்த குறுக்கு சட்டம் வந்து என்னன்னு சொன்னார், சக சகோதரர் அன்பா இருப்பது. நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி சகோதரனை நேசிக்காது இருக்கிறவன் பொய்யர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் சகோதரரை நேசிப்போம். நாம் இந்த நாட்களிலே தேவனை ஆராதிப்போம். தேவ அன்பு எங்களுக்குள்ளே கடந்து வேண்டும். ரோமர் 5:5 படி தேவ அன்பை இதயங்களுக்குள்ளே ஊற்று ஆவியானவர். ஆவியினாலே நிரப்பப்படாதவர் ஒரு அன்பு கூட முடியாது. பிரியமானவனே, ஆவியான நிறைவும் அவருடைய அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனை நாம் துதிக்க முடியும். அல்லாவிட்டால் நாங்கள் தேவனை துதிக்காமல் பார்த்து கொண்டே இருப்போம்.
அவை இந்த நாள் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி அவருடைய கனத்தை மகிமையை செலுத்துவோம். ஏனோ தான் என்று அசதியா இருக்க வேண்டாம். அசதியா இந்த இடத்துல வர வேண்டாம். தயவு செய்து கர்த்தரை துதியுங்கள். ஹalleluya ஹalleluya. நல்லவரே வல்லவரே பெரியவரே பரிசுத்தரே யெகோவா ஈரே எல்ரோயி யெகோவா ராஃபா சுகம் தருகிறவரே நம்மை காக்கிறவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே உம்மை போல யாரும் இல்லையப்பா. நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ பெரியவர். உம்முடைய அன்பை சிலுவையிலே காண்பித்தீரே. தன் சிநேகிதனுக்காக ஒருவன் ஜீவனை கொடுப்பானானால் அவன் இந்த உலகத்தில் அவனை போல நேசிக்கிறான் ஒருவனும் இல்லையப்பா. நீரோ பாவிகளாய் பலவீனர்களாய் சத்துருக்களாய் துரோகிகளாய் இருந்த எங்களுக்காக ஜீவனை கொடுத்து உம்முடைய அன்பை எங்களுக்கு விளங்க பண்ணினவரே. ஹalleluya. அன்பே அன்பே இயேசு நீர்தானே. எல்லை இல்லாத அன்பை தந்தவரே. அன்பே அன்பே இயேசு நீர்தானே. எல்லை இல்லாத அன்பை தந்தவரே. உம்மை போல யாரும் இல்லையே. உம்மை போல யாரும்
மாதிரியான மாறுதலுக்கான் கத்தனை மனம் பேச அங்கலத்தில் அழுது மனம் அழுது அழுகிறான். அதன் பின்பாக முடிவிலே இயேசு உயிர்த்தெழுந்த பின்னும் அவனை வந்து என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அவர்கள் ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன். அப்போது இயேசு சொல்றார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அதுக்கு பிறகு திரும்ப கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூன்றாம் தரம், ஏனென்றால் அவன் மறிக்க போவது எப்படி என்று சொல்லி இயேசு முதலை அறிந்திருந்தார். தேவனுக்காக இயேசுக்காக அவன் இரத்த சாட்சியாய் தலைகளாய் சிலுவையில் அறையப்பட்டு மறிக்க போறான் என்று சொல்லி தேவன் அறிந்திருந்ததினால் அவன் நீ அன்பாய் இருக்கிறாய். ஆகவே தேவ அன்பு ஒருவன் அன்பாய் வேதம் சொல்றது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆலயத்திலே எசையா தீர்க்கதரிசி போன பொழுது உசியா ராஜா மரணம் அடைந்த அன்று ஜனங்கள் பயத்தோடு பீதியோடு இருந்தபடி ராஜா மறித்து விட்டார். அவன் ஆலயத்துக்கு போன பொழுது தேவன் தரிசனத்திலே காண்பிக்கிறார். ராஜாவுடைய வஸ்திரத்தங்கள் ஆலயத்தை மூடி நிற்பது போல தேவன் ராஜாவாய் காண்பிக்கிறார். இப்பொழுதும் தேவன் எங்களை ஆளுகை செய்கிறார். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். அவருக்கு மீறி எதுவும் நடக்காது. இரண்டாவது, அவர் பரிசுத்தராய் தன்னை காண்பித்தார். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேராவின்கள் கேராவின்கள் துதிக்கிறது. அவை நாமும் கர்த்தரை துதிக்க ஆலயத்துக்கு வருவோம். நாம் ஆலயத்துக்கு வருவது மூன்று நோக்கம்: தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க, ஐக்கியப்பட. இந்த மூன்றில ஒன்று குறைவென்றாலும் சபையிலே பெரிய குழப்பங்கள் வரும். அவை மூன்றையும் நாங்கள் கவனித்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, மூன்றாவது சத்தத்தை கேட்டது, என் காரியமாய் யார் போவார்கள் என்று தேவனுக்கு கதறினார். அப்பொழுது ஏசியா, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அவை இந்த நாட்களில் ஆத்மாவிற்கே புறப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கருணை பிதாவே கல்வாரியம் உம்மை எல்லாரென யாருமில்லை. உம்மை எல்லாரென யாருமில்லை.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் கூட இந்த வழிநடத்தி வர வந்த ஒவ்வொரு சபை சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே இன்று நானும் ஒரு புதிய சகோதரனை நாங்கள் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே கர்த்தர் தாமே அவரோட கூட இந்த உடனே பேர் ஜெனிஸ் பிரதர். உங்களை நாங்கள் சபையாக வரவேற்கிறோம். கரங்களை தட்டுவோம். நாங்கள் உங்களுக்காக அதை ஜெயிப்போம். ஆகவே அந்த சகோதரனுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆகவே வந்த அவரை கர்த்தர் தொடும்படியாகவும் இந்த நாளில் கர்த்தருடைய பிரசனம் காணும்படியாக நாங்கள் ஜெபத்தோடு கூட இருப்போம். ஆக இப்பொழுது நாங்கள் ஜெபநிலை நாங்கள் இருக்கும் பொழுது தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி உற்சாகமாய் கொடுத்து என்னுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இப்பொழுது தேசங்களுக்கு ஆசை வரும் ஜெபம் பண்ணுவார். தேசமே பயப்படாது, அவிழ்ந்து நடிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். நாங்களே குறிக்கும்படியாக சொல்லுகிறேன். கர்த்தாவே, நான் பெரிய காரியங்களை செய்வேன், என்னை சார்ந்து கொள்ளுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறப்பா. ஆண்டவரே, நான் என்னாமான பெரிய காரியங்களை செய்வேன். எரேமியா 33:3 படி தேசங்களுக்காய் சிதமாய் ஜெபம் பண்றோம். கர்த்தாவே, சிதமாய் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டங்கள் ஒரு ஜனங்களை ஒப்புத்தருவோம். என்னை கேளுங்கள், ஜாதிகளை சொந்தமாக தருவேன் சொல்வதை. கர்த்தாவே கேளும், கர்த்தாவே கவனியும், கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே ரட்சியும். நிற்கிற ஆறாண்டு அறியாமல் இருந்து பிசாசும் பிடியிருந்து ஒருவரை விடுதலையாக்குவீராக, ரட்சிப்பீராக. விசதமாய் இலங்கை தேசத்தை ஒப்புத்தருவோம். என்னை கேளுங்கள், ஜாதிகளை சொந்தமாக தருவேன் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் தேசத்துக்காய் நோக்கி மன்றாடுறோம். அப்பா, தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமாய், கலகமில்லாத ஒழுக்கமுள்ள ஜீவனம் வேண்டும். ராஜாக்கள் அதிகாரிகளுக்காக வேண்டும். கர்த்தாவே தலைவர்களை ரட்சிப்பீராக, அதிகாரிகள் ரட்சிப்பீராக. தானியலின் காலத்தில் தரைய ராஜா ஆண்டவரே, தானியலுக்கு தானியம் மூலம் ஆலோசனை பெற்றது போல, கர்த்தரை அறிந்து கொண்டது போல, ஆண்டவரே நீ ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பார் சொல்லி அவன் ஆண்டவரே கர்த்தரை குறித்து அறிந்து கொண்டது போல, ராஜாக்கள் கர்த்தரை அறிய வேண்டுமாய், கர்த்தரை பிள்ளையிடத்தில் ஆலோசனை கேட்கலாய் மாற வேண்டுமாய் கொண்டாடும். தேசத்தை ரட்சிப்பீராக, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாச இனங்களை ரட்சிப்பீராக. கர்த்தாவே, இந்தியாவை ரட்சிப்பீராக. 145 கோடி மக்கள் வாழ்ற பெரும்பான்மையான வாழ்ற தேசம் கர்த்தரை அறிய வேண்டுமாய், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறையும் என்று சொன்னவரே, நீர் எழுப்பிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக சிதமாய் ஜெபம் என்று நன்றி சொல்கிறோம். அப்பா, ஃபாதர் பேர்பெற்று எழுப்பியிருக்கிறேன். இன்னும் பல ஊழியர்களை தேசத்தில் எழுப்பியிருக்கிறப்பா, அவன் மூலமாய் தேசங்களை சந்திப்பீராக. கர்த்தாவை விற்கிற ஆறாண்டு விடுதலையாக்குகிறப்பா, அடிமத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், அறியாமல் இருந்து விடுதலையாக்குகிறார். கர்த்தாவே கேளும், கர்த்தாவே கவனியும், கர்த்தாவே மன்னியும், கர்த்தாவே ரட்சியும். அதுபோல் கர்த்தாவே இந்த வேளையில் நோக்கி பார்க்கிறோம்ப்பா, நாங்கள் வாழ தேர்ந்தெடுத்து ஒப்புத்தரும். கர்த்தாவே, நீங்கள் வாழ தேசத்துக்கு சமானம் இருக்கிறேன், உங்களுக்கு சமானம் இருக்கிற நிலைமையாக சொல்லப்பட்டது போல இந்த தேசத்துக்காய் மன்றாடும். இந்த தேசத்தினுடைய சமானம் கடந்து வரும்படியாய் மன்றாடும். தேசத்தினுடைய ஆளுகை கடந்து வரும்படியாய் மன்றாடும். ஆண்டவரே, தேசம் கர்த்தரை அறிய வேண்டும். வாலிய பிள்ளைகள் அற்புதத்துக்கு, சிறுநீருக்கு, சினிமா போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கு. அந்த அடிமைத்தனத்திற்கு கர்த்தர் விடுதலையாக்குகிறார், ரட்சிப்பீராக. தானியேல் வாலிய வயதிலே 17 வயதிலே ஆண்டவரை மேய்க்கும்படி அங்க வந்து சிறைப்பட்டு வந்த பொழுது கர்த்தாவை கர்த்தரை தேவன் என்று அவன் அறிக்கை செய்து கர்த்தருக்காய் நின்றது போல வாலிய பிள்ளைகளை ஆண்டு மக்கள் எழுந்து பிரகாசிக்க விளக்களாய் மாற்றுகிறார், ரட்சிப்பீராக. கர்த்தாவே, இந்த வேளையில் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, அதுபோல் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஒப்புத்தரும். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காய் ஜெபம் பண்ண சென்றவரை அலங்கத்துக்களே சமாதானம், அரவணைக்கு சுகம் இருப்பாண்டு வாக்குத்தத்தம் தந்திருக்கிற அந்த தேசத்துக்காய் ஜெபம் பண்ணும் பொழுது எங்கள் அலங்கத்துக்களே சமாதானம் சுகம் இருக்கும் என்று வாக்குப்படுத்தி இருக்கிற ஆண்டு தேசத்துக்காய் ஜெபம் பண்றோம். கர்த்தாவே, அந்த தேசத்திலே யுத்தங்கள் ஓய வேண்டுமாய், அமைதியும் சமாதானம் உண்டாக வேண்டுமாய் மன்றாடும். நீரே ரட்சகர் என்பதை கண்டுகொள்ளச் செய்கிறார், நீரே மெசியா என்பதை கண்டுகொள்ளச் செய்கிறார். மெசியாவுக்கு காத்திருக்கிறவர்கள், நியாய பிரமாணத்தை நம்பி வாழ்கிற அவர்கள், ஆண்டவரை மோசே அதிகமாக இழுக்கிற அவர்கள், ஆபிரகாமின் தந்தை என்று சொல்கிற அவர்கள், கர்த்தரை ஆபிரகாமின் தந்தை இயேசு வந்தார், அவரே ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்துள்ள கண்களை திறந்து விடுகிறார். இயேசுவே ரட்சிப்பீரார். கர்த்தாவே, எங்களை கேட்டு ரட்சிக்கப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம். விசுதமாய் எங்கள் சபையை ஒப்புத்தரும். பாக்னா சபை, சுவேசா சபையை ஒப்புத்தரும். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வேன் என்று சொல்லுகிறே. எஸ்ஐ 60 சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை ஆதியமாவான். கர்த்தராய் நான் ஏற்ற காலத்தை தீவிரமாய் செய்வேன் சொல்லுகிறே. எசேக்கியேல் 36-37 இஸ்ரவேல் விட்டாரை நான் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி நீங்கள் என்னிடம் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷனை மந்தை பெருவோல பெருகப்பட்டு வாக்கு கொடுத்த வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போவதில்லை. கர்த்தாவே, இந்த வார்த்தையின் வெளியே ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு வானத்து நட்சத்திரங்களை போல பூமி மணலை போல மந்தை பெரும்போது ஆலயத்தில் ஜனங்கள் வந்து கூடிமை ஆராதிக்கும் சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து உடைய வரைக்கு ஆயத்தப்பட செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாக காணிக்கை கொடுத்து
சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல கேட்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, உச்சாமை கொடுக்கிறது தேவன் பிரியமர்கள் சொன்னபடி உச்சாமனோட நான் கொடுக்க போகிறோம். எங்களை உங்களுக்கு காணிக்க அங்கே இருங்க. இப்பொழுது சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல தேவ ஞானம் கடந்து வரட்டும். முற்றுமுழுதும் நம்ம கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனங்களை அவர்கள் சொல்லுவார்கள். நாங்கள் உச்சாமை காணி கொடுப்போம். வாங்கோ யுவானாவா யுவானாவா யுவானா யுவானா ஆமென். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை குறித்து பாடணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப்படுகிறோம். மனிதன் 54 மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையை நாடப்படைப்பான் சொல்லப்பட்டபடி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், என் இதயம் யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். நெஞ்சின் நோவுகள் அதில் மிஞ்சும் காயங்கள் தஞ்சம் இன்றியே நெஞ்சம் ஏங்குதே, நெஞ்சம் ஏங்குதே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். சிறகு ஒழிந்த நிலையில் பறவை பறக்குமோ, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே, என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார், என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். இந்த நாளில் ஆண்டவரே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு உங்களை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தை பேசுகிற அடியனே வந்திருக்கிற ஒருவரையும் உடைய சிலுவை நடனத்திலே மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைய நாளின் செய்திக்கு ஆதாரமாக
எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்க கேட்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த செய்தி ஆண்டவர் சொல்கிறார், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று. அப்ப காயங்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே விசாரிப்பற்ற சீயோன். இப்ப ஒரு விசாரிப்பு, யாராலும் விசாரிக்கப்படாத ஒரு நிலையை குறிக்கிறது. தள்ளுண்டவர்கள், பிறரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை, விசாரிப்பற்ற ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையிலே மனிதர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு யாருமே விசாரிக்கப்படாத நிலையிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய அண்ட சராசரங்களை படைத்த ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் உண்டு பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்பதாக. அப்ப காயம் என்பது சரீரத்திலே வருகிற காயம் மாத்திரமல்ல, உள்ளத்திலே இருக்கிற காயம். இப்ப நாங்கள் எங்களுக்கு சரீரத்திலே காயம் வந்தால் நாங்கள் மருத்துவரிடத்திலே போய் காயம் கட்டலாம். ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே காயம் வந்தால் யாருமே காயம் கட்ட முடியாது. ஒரே ஒருவர் மாத்திரம்தான், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவன். ஏனென்றால் அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். இப்ப அன்புதான் அந்த காயத்தை கட்ட முடியும். இப்ப நாங்கள் மனம் நொந்திருக்கும் பொழுது யாராவது அன்பாய் நம்மோடு பேசும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு இது கிடைக்கிறது இல்லையா, ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அதே போல அந்த தேவ அன்புள்ள தேவன், அந்த அன்பை விவரித்து நாங்கள் சொல்ல முடியாது. அவ்வளவாய் அந்த அன்புள்ள தேவன் அவர் உங்களுடைய காயங்களை, மனதிலே இருக்கிற காயங்களை அவர் கட்டுகிறார் என்று வேதம் சொல்கிறது. எனவே முதலாவது ஒரு மனிதனுக்கு ஆற்றப்பட வேண்டிய காயம் உள்ளத்தின் காயம் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதைத்தான் வேதம் சொல்கிறது. நீங்கள் வாசிப்பீர்களாக இருந்தால் சங்கீதம் 147 3வது வசனத்தை வாசிப்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இப்ப இருதயம் எப்படி காயப்படும்? இப்ப இருதயம் பிறர்களை காயப்படுத்தும் பொழுது இருதயம் காயப்படுகிறது. பிறர், அதாவது நமக்கு நாங்கள் நேசித்தவர்கள் எங்களை நிராகரிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் காயப்படுகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே சில எங்களுடைய சிறு வயதிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அனுபவங்கள் எங்களை காயப்படுத்தி இருக்கு. எனவே இந்த காயங்கள் எல்லாம் ஒரு ஆற்றுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற வேத வசனத்தை இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்து அவர் ஊழியம் செய்த பொழுது அந்த வசனத்தை, ஏசாயாவிலே சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை அவர் வாசித்து சொல்லுகிறார். இன்றைய நாளிலே இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிற்று. அதை நாங்கள் லூக்கா நற்செய்தி நூலிலே வாசிக்கின்றோம். 4வது அதிகாரம் 17 to 21 வரை வாசிப்போம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம்பட்டார். அதாவது புறக்கணிக்கப்பட்டவர்களை, அதாவது இருதயத்திலே பலவிதமான வேதனைகள். இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது குருடர்கள், செவிடர்கள், சப்பானிகள், இன்னும் எத்தனையோ மருத்துவனால் கைவிடப்பட்ட பெரும்பாலுள்ள ஸ்திரீ, இன்னும் குருடர்கள், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது அவர்களை எல்லாம் குணமாக்கினார். அதே போல உள்ளம் உடைந்தவர்களுக்கு அவர் காயம் கட்டினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்.
அவர் மரித்தார், ஆனால் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார். எனவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் காயங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், அந்த காயம் கட்டும் கர்த்தர், கண்ணீரை துடைக்கும் இயேசு, அவருடைய அன்பினால் அவர் அன்பின் கயிறுகளினால் எங்களை இழுக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே அவர்தான் நமக்கு இருதயத்தின் காயங்களை கட்ட முடியும். அப்ப இயேசு இவர்களெல்லாம், அதாவது அவர் சொல்வதற்கு காரணம் எங்களுடைய காயத்தை கட்டுவதற்காக அவர் காயப்படுத்தப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவர் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவர் துக்கம் நிறைந்தவர், பாடுகளை அனுபவித்தவர்களாக இருக்கிறார் என்று ஏசாயாவிலே அவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்படுகிறது. அதை நாங்கள் வாசிப்போம். ஏசாயா 53:3 வாசிப்போம். 3, 4, 5 3 வசனங்களை வாசிப்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய காயங்களினால், தழும்புகள் என்று சொன்னது இயேசுவின் காயங்கள். அப்ப அவர் சிலுவையிலே இவ்வளவாய் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் மனிதராய் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார், துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். அப்ப எங்களை கரம் பிடிப்பதற்காக அவர் பிதாவினால் கைவிடப்பட்டார். எனவே இப்படிப்பட்ட ஒரு வேதனைகள், பாடுகளை அவர் பொறுமையாய் சகித்தபடினாலே, அவர் எங்களுக்காக தண்டிக்கப்பட்டதினாலே நாங்கள் இன்றைக்கு மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுக்காக காயப்பட்டபடினாலே இன்றைக்கு அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம். அவர் புறக்கணிக்கப்பட்டதினாலே நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். எனவே எங்களுக்காக சிலுவையிலேயே மரித்த அந்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கணும். அப்படி நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் எங்களுடைய இப்படி இந்த உள்ளத்திலே இருக்கிற காயங்கள், அப்ப எங்களுடைய மனதிலே இருக்கிற வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அப்ப நாங்கள் இயேசுவண்டை வந்திருக்கிறோம். அப்ப இயேசுவண்டை வந்த நாங்கள் நம்முடைய பாரத்தை அவர் மீது நாங்கள் இறக்கி வைக்க வேண்டும். பேதுருவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. எங்களுடைய கவலைகளை நாங்கள் அவர் மீது இறங்கி வைக்க வேண்டுமா? பாரத்தை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாங்கள் ஆண்டவர் மீது நாங்கள் எங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது அவர் எங்களுக்கு காயம் கட்டி எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த துன்ப துயரமான அனுபவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப அதை நாங்கள் விசுவசிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கிறது. அப்ப இன்றைக்கும் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த பலவிதமான துயரமான சம்பவத்தின் நிமித்தமாக தவறான முடிவுகளை எடுத்து அவர்கள் மரண பரியந்தம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த உலகத்திலே பலவிதமான அதாவது சத்துருவின் கிரியைகள் மனிதர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து, நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு சுமந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே நம்முடைய மரண தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் அவரை விசுவசிக்கும் பொழுது எங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அவர் வாங்க பண்ணி இருக்கிறார். அப்ப இந்த இதுகள் எல்லாம் எப்படி நடக்கிறதுன்னு சொன்னால், உலகத்திலே மனிதர்கள் எப்படியும் வாழலாம் என்று பாவத்தை தண்ணீரை போல குடித்துக் கொண்டு வாழுகிறபடினாலே, அக்கிரமத்தினாலே அவர்களுடைய வழிகள் எல்லாம் கூடனாலே இருக்கிறபடினாலே, அவர்களுக்கு தேவனை குறித்து அறிவித்தாலும் கூட அவர்கள் கேட்டு உடனடியாக மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது சடுதியாய் அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது. அப்ப அந்த ஆபத்திலே அவர்களை நோக்கி கூப்பிடும் பொழுது கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எனவே ஆபத்திலே அவர்களை விடுவிக்கிறார். அவர் விடுவித்து அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதங்களின் புத்தகம்
107வது அதிகாரம் 17-20 வசனம் வாசிக்கலாம். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நிர்மூடர் என்று சொல்லும் பொழுது இப்ப அதாவது தேவன் இல்லை என்று மதிகட்டவன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்றது. அப்ப மதிகட்டத்தனமாய் முட்டாள்தனமாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அருவருப்பான அக்கிரமான காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய பாதக மாற்றம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தவறான வாழ்க்கை முறை. இதன் நிமித்தம் என்ன நடக்கிறது, நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்களா. அப்ப இன்றைக்கு எத்தனையோ ஆட்களுக்கு நிறைய நோய்கள் வருகிறது. அப்ப எல்லா நோய்களுக்கும் வியாதிக்கும் பாவம்தான் காரணம் என்று சொல்ல முடியாவிட்டாலும், ஆனால் அநேக வியாதிகளுக்கு பாவம் காரணமாக அமைகிறது. அக்கிரமங்கள் என்றால் பாவங்கள் காரணமாக இருக்கிறது. இந்த பாவத்தின் நிமித்தம் என்ன செய்கிறார்களாம், நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் போஜனத்தை சாப்பிடக்கூட அவர்களுக்கு விருப்பமில்லை. மரண பரியந்தம் அவர்கள் நோக்கி அந்த மரண விளிம்பிலே செல்லும் பொழுது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் எல்லாரையும் அவர் விடுவிக்கிறார். அது யாரா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு இரங்கம் என்று சொல்லி இயேசு நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை அவர் அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாராம். இன்றைக்கும் எத்தனையோ பேர் நம்முடைய ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். அப்ப இன்றும் கூட நாமும் ஒருவேளை இந்த ஆண்டவரை அறியாதிருந்தால், அந்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஆபத்து எப்பொழுது வரும் என்று தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ஆபத்து வந்தால் நான் கூப்பிட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு இரங்கும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் சொன்னால் போதும், அவர் தீவிரமாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிற தேவன் நாங்கள் அவரை நோக்கி ஆபத்து காலத்திலே கூப்பிடும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப தவறான வாழ்க்கை முறையிலே பலவிதமான பாவங்களை செய்யும் பொழுதுதான் மனிதர்களுக்கு இந்த பலவித பிரச்சனைகளும் நோய்களும் சரீர நோய்களும் வருகிறதன் காரணமாகத்தான் அவர்கள் மரண வாசல் வரையும் அவர்கள் சமீபிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் தவறான முடிவுகள் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறதை நாங்கள் இந்த நாட்களிலே கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது. திடீரென்று ஜனங்கள் மறிக்கிறதை நாங்கள் இந்த நாளிலே கேள்விப்படுகிறோம். அதுவும் தற்கொலை முயற்சியிலே ஈடுபட்டு அவருடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறதை நாங்கள் கேட்கிறோம். அப்ப இதிலிருந்து இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாமும் இயேசுவை போல, இயேசு இந்த உலகத்திலே எப்படி இருந்தார், அவர் மனதுருக்கமாக இருந்தார், பிறருடைய காயங்களை கண்டுகொள்ளாக இருந்தார். அப்ப இன்றைக்கும் நாம் கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுடைய காயப்படுத்துகிறோமா அல்லது காயம் கட்டுகிறோமா? ரெண்டு விதத்திலே இருக்கலாம். ஒன்று நாங்கள் காயப்படுத்தலாம் அல்லது காயம் கட்டலாம். இப்ப நல்ல சமாரியன் உவமையிலே, அதாவது ஒரு குற்றுயிராய் கள்ளர் திருடர் என்ன செய்வார்கள், ஒரு மனிதனை காயப்படுத்துவார்கள். அதே போன்ற ஒரு கூட்ட மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார், மற்றவர்களை காயப்படுத்துகிற கூட்டம். அடுத்தது நல்ல சமாரியன் உவமையிலே ஆசாரியர்கள் குருக்கள் கடந்து கண்டு விலகி போனார்கள். அப்ப அவர்கள் அதாவது கண்டும் காணாத போற ஆள். இன்றைக்கு எத்தனையோ பேர், அதாவது அநேகர் இன்றைக்கு வேதனையோடும் இதுவும் இருக்கும் பொழுது சுயநலமாய் வாழும் ஒரு கூட்டம் இருக்கிறது. மற்றவர்களுடைய பிரச்சனையிலே நாங்களே சிக்கிக்கொள்ள வேண்டும், அவர்கள் அவருடைய பிரச்சனையை பார்க்கட்டும், நான் என் வழியை பார்க்கிறேன் என்று சொல்லி. அப்ப ஆனால் அந்த வழியாக அதாவது சமாரியன் வந்த பொழுது அவன் மனதுருகினான், காயம் கட்டினான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப இதிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் என்னென்றால், அந்த சமாரியனை போல அயலான் மீது நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எங்களுக்கு அந்த கதையை சொல்லி வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் காயம் கட்டுவர்களாக, அதாவது நொறுங்குண்ட இதயத்தோடு இருக்கிறவர்களை நாங்கள் கண்டு அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லி, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார், அவர் உங்களுக்கு காயம் கட்டுவார் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே காரணம் இல்லாத காயங்கள். இப்ப காரணத்தோடு காயம் வருவது உண்மை,
ஆனால் காரணம் இல்லாத காயங்கள் எதனால் வருகிறது என்று வேதம் சொல்லும் பொழுது, வேத வசனத்திலே நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே காரணம் இல்லாத காயங்களை குறித்து சொல்லப்படுகிறது. வாசிப்போம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. அப்ப இன்றைக்கு பாருங்கள், அநேகர் குறிப்பாக தமிழ் மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த தேசத்துக்கு நாங்கள் இன்றைக்கு 40 வருடமானாலும் எத்தனையோ இளம் சமுதாயம் இந்த குடிபோதையின் அடிமையினாலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒன்று உடல் உறுப்புகள் அவர்களுக்கு அதாவது பலவீனப்பட்டு மறிக்கிறார்கள். சில வேளைகளிலே அவர்கள் தற்கொலை முயற்சி எடுத்து அதுக்காக மறிக்கிறார். எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இன்றைக்கு எத்தனையோ பேரை நாங்கள் அவர்கள் மறித்து போனதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனவே இந்த மது பழக்கம் என்பது மனிதர்களை அடிமைப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை கெடுத்து அவர்களை கடைசியாக மரணத்துக்குள்ளாக கடந்து செல்வதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இதுக்கு விமோசனம் இல்லை என்றே பாருங்கள். ஒருவன் குடிக்கு அடிமையா இருந்தால் அவனுக்கு என்ன செய்கிறார்கள்? இந்த அரசாங்கத்திலே கொண்டு போய் அவனுக்கு அதுக்குரிய மருத்துவத்தை செய்தால் அதிலிருந்து அவர்கள் வெளிவந்து குறிப்பிட்ட ஒரு 3 மாசம் 6 மாசம் நல்ல நிலையில் இருப்பார்கள். ஆனால் திருப்பவும் அதுக்கு அடிமையாவார்கள். இதுக்கு காரணம் என்ன? உண்மையான விடுதலை இல்லை. அதனால் தான் வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு பகுதியிலே இயேசுவை அறியாமல் இத்தனை பேர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடுதலை பெற்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ உண்மையான விடுதலை இயேசுவை வரும் பொழுது, ஆண்டவரே, நான் ஒரு நிர்பந்தமான மனிதனாக இருக்கிறேன், எனக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும், நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீர் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், என்னுடைய இப்படிப்பட்ட இந்த கட்டுக்கண் எனக்கு விடுதலை ஆக்கும் என்று நாங்கள் சொல்லும் பொழுது இயேசு உடனடியாக அவரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டால் போதும், அவர் அற்புத விடுதலை தருகிற தேவனாக இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரணம் இல்லாத காயங்கள், இரத்தம் கலந்த கண்கள், அப்ப யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம்? அப்ப துன்பம் துயரம் எதனாலே வருகிறது? துன்பம் துயரம் வருகிறதுக்கு காரணம் ஒன்று அக்கிரமங்கள், பாவங்கள், இப்படியான தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தான் மனிதர்களையும் அவர்களோடு இருக்கிற குடும்பத்தவர்களையும் அது பாதிக்கிறது. எனவே இன்றைக்கு ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளிலே எத்தனையோ குடும்பங்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தினாலே குடும்பத்திலே பிள்ளைகள் நிம்மதியாக இல்லை, குடும்பத்திலே விவாகரத்து, இப்படியான இதுகள் எல்லாம் வருகிறது. அப்ப இதற்கு காரணம் இந்த அடிமைத்தனம். அப்ப இதிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவை குறித்து நாங்கள் சொல்லலாமே. இந்த இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நாங்கள் இயேசுவை குறித்து சொல்லி அவர்களும் இந்த விடுதலை, நாங்கள் பெற்ற விடுதலையை பெற வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நான் உனக்கு ஆரோக்கிய உண்டு பண்ணும் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னார். முதலாவது நாங்கள் எங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன, மூல பிரச்சனை, அதை ஒரு வேரோடு ஒரு பிரச்சனையை அறுத்தால் தான் அதிலிருந்து உண்மையான விடுதலை வர முடியும். ஆனால் மேலோட்டமாக, அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நாட்களிலே ஊழியக்காரர்கள் மேலோட்டமாக அவர்களை காயங்கட்டி நடத்தினதை நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஆனால் இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறபடினாலே அவர் விடுதலை ஆக்கினார். மெய்யான விடுதலை என்று நாங்கள் காணுவோம். அப்ப இன்றைக்கு எங்களுக்கு தேவையானது விடுதலை என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்று இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று எண்ணப்பட்டார்கள். அவர்கள் அவ்வப்போது உலகத்திற்கும் பொருளாசையினாலும் பண ஆசையினாலும் அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறபடினாலே தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை கைவிடவில்லை, அவர்களை மறுபடியும் ஆண்டவர் தூக்கி எடுக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இன்றைக்கும் நாங்கள் தேவனை அறிந்தும் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாமல் நம்முடைய வாழ்க்கை உலக பிரகாரமாக பொருட்கள் மீதும் பணத்தின் மேலும் நாங்கள் இழுபட்டு சிக்கி தவித்தால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுக்கு விடுதலை தந்து எங்கள் உள்ளத்திலே அவர் சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
57வது அதிகாரம் 17வது வசனம் 19வது வசனம் வாசிப்போம். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அப்ப பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் பொருள் ஆசை என்னும் அக்கிரமம், அதன் நிமித்தம் அவர்களை அடித்தேன் என்று சொல்கிறார். அப்ப தேவன் ஏன் அடிக்கிறார்? இப்ப ஆண்டவர் மனிதர்களை அடிப்பதற்கு அவருக்கு கோபமா, என்னத்துக்கு கோபப்படுகிறார்? இப்ப பிள்ளைகளை தண்டிப்பதற்கு நாங்கள் கோபப்படுகிறோமே, அவர்கள் தவறான காரியங்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் அடித்து திருத்த முயற்சிக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளும் எங்களுக்கு சிக்ஷை அனுப்பி நம்மை தம்பக்கம் சேர்ப்பதற்காக சில தண்டனைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் பொழுது நாங்கள் அதிலே சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். எனவே தேவன் எங்களுக்கு தண்டனை அனுமதித்தால் அவர் காரணம் இல்லாமல் எங்களுக்கு தண்டனை அனுமதிக்க மாட்டார். அவர் எங்களை அடிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் நம்மை திருத்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நாங்கள் பாவத்திலே மரித்து நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக நமக்கு இந்த உலகத்திலே சில தண்டனையை கொடுத்தாவது எங்களை திருத்தி தம்மண்ணை இழுக்கும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில தண்டனைகளை அனுபவிக்கின்றார். எனவே இன்றைக்கு இந்த பொருள் ஆசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை போன்று அநேகர் பணத்தின் மீது பொருளின் மேலும் ஆசை வைத்து விசுவாசத்தை விட்டு வழங்கி போகிற இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களை விட்டு ஓடு என்று அங்கே பவுலுக்கு, அதாவது பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்கிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. இதை சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி போகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவர்களை விட்டு ஓடி நீதி, விசுவாசம், சாந்த குணம் இப்படிப்பட்டவர்களை அடையும்படி நாடு என்று சொல்கிறார். எனவே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையா இருந்து இந்த கடைசி நாட்களிலே இந்த விக்கிரக ஆராதனை ஆகிய பொருள் ஆசை, பண ஆசை எங்களுக்குள்ளே காணப்படாத வண்ணம் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச வேதத்திலே சொல்லப்படுற நிருபத்திலே, பிள்ளைகளே விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சபையை பார்த்து சொன்னால் அவர்களை இந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது இல்லை. அவர்கள் விக்கிரகங்களை விட்டு அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளம் அந்த உலகத்தை நோக்கி இருக்கிறது. அது விக்கிரக ஆராதனையாகிய பொருள் ஆசை, பணத்தின் மேல் உள்ள இச்சை என்று நாங்கள் காணுகின்றோம். இவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தேவை. அது மாத்திரமல்ல, அதாவது அவர் நம்மை காயப்படுத்தி காயம் கட்டுகிற கர்த்தராயிருக்கிறார். யோபுவிலே நாங்கள் அதை வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஹல்லேலூயா. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று. அப்ப தேவன் நம்மை அடித்தால் அவர்தான் நமக்கு காயம் கட்டுகிற தேவன். அவருடைய கரம் நம்மை அணைக்கிற கரமாக இருக்கிறது. எனவே நாங்கள் தேவன் அவர் பொல்லாதவர் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. தேவன் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் அன்பு நிறைந்தவர். அவர் எங்கள் மீது அவர் நோக்கமாக இருக்கிறார். எனவே நாங்கள் ஒன்று மட்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு எல்லா இதிலிருந்து அவர் விடுதலை தருகிறார். அப்ப நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் குணப்படுத்தப்படுவதற்கு, அவர் நமக்கு காயம் கட்டுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஓசியாவிலே நாங்கள் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று ஓசியா அழைப்பு விடுகிறார். இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய? கர்த்தர் பக்கமாய் நாங்கள் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் சபைக்கு வருகிறோம், பிறகு எங்களுக்கு கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், எங்களுக்கு அது பொருத்தம் இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. பிரியமானவருடைய வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைக்கு சொல்ல பொழுது, ஆதி அன்பை விட்டா என்று உன்பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை என்று இருக்கிறார், நீ ஜாக்கிரதையா இருந்து என்ன சொல்லப்படுகிறது? மனம் திரும்ப என்ற செய்தி சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொல்லிக்கொண்டே ஆவியானவர் இருக்கிறார். அப்ப இந்த கடைசி நாட்களிலே இயேசு மறுபடியும் வரப்போகிறார். நாங்கள் பாவத்திலே அழிந்து கெட்டு நரகத்துக்கு போவது ஆண்டுடைய சித்தம் அல்ல.
நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வர வேண்டும் என்று இயேசு நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எனவே அவர் சில தண்டனைகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை அனுமதித்தாவது அவர் தம்மண்ணை கூட்டி சேர்ப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். எனவே இன்றைக்கு நாங்கள் எரேமியா 30:17 வாசித்த வார்த்தை அது மிகவும் ஒரு வல்லமுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அது கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவசிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் உண்டு பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்பதாக. எனவே எங்களுடைய காயங்கள் மாறும். இயேசு எங்களுக்காக காயப்படுத்தார். அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்றால் அவருடைய காயங்களினாலே நாங்கள் குணமாகிறோம் என்ற அர்த்தம். எனவே இயேசு காயப்பட்டபடினாலே எங்களுடைய காயங்களை எல்லாம் அவர் ஆற்றுகிறவனாக இருக்கிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குறவராக இருக்கிறார். எங்களுடைய வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குறவராக இருக்கிறார். அவர் காயப்படுத்தினாலும் காயம் கண்டுவராக இருக்கிறார். அடித்தாலும் அணைக்கிற அன்பராக இருக்கிறார். எனவே கர்த்தரிடத்திலே நாங்கள் திரும்புவோம். எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவோம். அக்கிரம சிந்தைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று யாரை பார்த்து சொல்கிறார்? கர்த்தருடைய நாமத்திலே, அதாவது கர்த்தருடைய நாமத்திலே அற்புத அடையாளங்களை செய்தவர்களைத்தான் ஆண்டவர் அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் அக்கிரம செய்யக்காரர்கள். அப்ப கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம். அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. எனவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினாலும் அக்கிரம சிந்தை நமக்குள்ளே காணப்பட வாய்ப்பு இருக்கிறது. பொருளாசி என்னும் விக்கிர ஆராதனை நமக்குள்ளே காணப்பட வாய்ப்பு இருக்கிறது. இவைகளை விட்டெல்லாம் நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் அண்டை நாங்கள் வருவோம். நம்மை அவர் காயங்களை கட்டுவார். ஒருவேளை நாங்கள் சிறு வயதிலிருந்து பலவிதமான பிரச்சனைகள் நிமித்தமாக, அநேகர்களை நிராகரித்தது நிமித்தமாக, அநேகர் நம்பினவர்களை எதிர்மாற்றின் நிமித்தமாக, அநேகருடைய வார்த்தைகள் எங்களுடைய இதயத்தை காயப்படுத்தினபடினாலே இன்றைக்கு நாங்கள் காயப்பட்டிருந்தால் இயேசு அண்டை நாங்கள் வருவோம். அவருடைய அன்பு, அவருடைய குணமாக்குதல் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த இடத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்திலே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். என்னை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குணமாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எழுந்து நின்று வார்த்தையை கேட்ட நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். என் இருதயத்தின் காயங்களை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெஞ்சமே நீ அங்கிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு அண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே. இணைந்து பாடலாமா? நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு அண்டை, உன் துன்பங்களில் அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேன் ஐயா? என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேன் ஐயா? உம்மை விட்டால் இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை என் இயேசையா, எனக்கு யாரும் இல்லை என் இயேசையா. நெஞ்சமே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ கலங்காதே, தஞ்சமே நீ இயேசு அண்டை, உன் துன்பங்களை அஞ்சிடாதே, நீ அஞ்சிடாதே. கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்துக் கொள்வார். கண்ணீரை கண்ட தேவன்
இயேசுவண்டை துன்பங்களை அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே நெஞ்சமே நீ இயேசுவண்டை துன்பங்களை அஞ்சிடாதே என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா என் இதயத்தின் பாரங்களை நான் யாரிடம் சொல்வேனையா உம்மை விட்டால் இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை என் இயேசையா எனக்கு யாரும் இல்லை என் இயேசையா நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நெஞ்சமே நீ கலங்காதே நெஞ்சமே நீ இயேசுவண்டை துன்பங்களை அஞ்சிடாதே நெஞ்சமே நீ அஞ்சிடாதே வருத்தப்பட்டு பாடுகிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த மத்தியானம் மாலை வேளையில் இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் நடுவிலே இயேசு இருக்கிறார். எங்களுடைய மனவேதனைகள், எங்களுடைய குழப்பங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இயேசு இன்றைக்கு ஒரு முடிவை தருகிறார். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வல்லமையினாலே அவர் இன்றைக்கு நம்மை குணமாக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை மனதிலே காயங்களோடு நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கலாம், அல்லது சரீரத்திலே பலவிதமான வியாதிகள் எங்களை அழுத்துகிறது என்று நீங்கள் வந்திருக்கலாம். கடந்த காலத்திலே கடவுளுக்கு விரோதமான நீங்கள் பாவங்களை செய்திருக்கலாம். ஆனாலும் தேவன் அவர் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எனவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த நாளிலே அவர் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நிராகரிக்கப்பட்டார். எனவே அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய காயங்களினாலே நாங்கள் குணமாகிறோம். எல்லோரும் நாங்கள் துதித்து நாங்கள் ஜெபிப்போம். அப்படி இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மகனை மகளை நான் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். உடைய ஜீவனுள்ள வார்த்தை, நான் உனக்கு ஆரோக்கியம் உண்டு பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீர். அதன்படி ஒவ்வொருடைய காயங்களும் ஆண்டவரே, இதயத்தின் பாரங்களும் ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற வலிகள், வேதனைகளும், எல்லா பாவக்கட்டுகள், அக்கிரம கட்டுகள், அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே எந்த காரியங்களும் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளாத வண்ணம் அவர்களை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறபடினாலே ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, ஓசியாவிலே நாங்கள் வாசித்தது போல இயேசுவை நாங்கள் திரும்பி வருவோம். அவர் எங்களை அவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து நமக்கு விடுதலையின் வாழ்க்கையை தர அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோம். வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீரை வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். இப்பொழுது சௌரன் வந்து தொடர்ந்து நாங்கள் துதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். தேவனை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். ஆகவே அவர் இருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எல்லோரும் துதி வரையில் செலுத்தி ஒரு ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கண்ட செல்ல போகிறோம். இப்பொழுது சகோதரர்கள் வழிநடத்துவார்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்தின பிற்பாடு நாங்கள் சில விண்ணப்பத்துக்காக சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். வந்திருக்கிற சகோதரர்களுக்காக இப்போ இவர்கள் வர்ஷிப் பண்ணுவார்கள். பற்றி யோசிக்காதபடி கர்த்தருடைய நாமத்தை அவர் நல்லவருடைய கிருபை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நேசிக்கிற அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கீங்க? கர்த்தரை உண்மையோடு ஆராதிக்க, உற்சாகத்தோடு ஆராதிக்க. அவர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். அவர் எங்கள் ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய இசையின் சத்தத்தை, எங்களுடைய கொயர் சத்தத்தை விட உங்களுடைய சத்தம், உங்களுடைய இருதயத்தில் இருந்து, உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த துதிமணிகளை கர்த்தர் சுகந்த வாசனையால் ஏறெடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. எங்கள் இருதயங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். விசை வாயிலை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? வாயிலை திறந்து இயேசுப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை அழைத்து வந்ததுக்காக நன்றி அப்பா. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். உங்கள் சகாயம் சத்தம் சத்தம் உங்கள் சகாயம் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போலும் கைவிடாத சிநேகிதர். ஸ்லைடை பார்த்து என்னை விட்டு விலகாத எந்த பாட்டு பாடுங்க. என்னை ஒரு போலும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என்னுடைய சத்தம் நல்லா இருக்கு. உங்களோட ஒரு விஷயம் நீங்க படிக்காம நீங்க மட்டும் படிக்க பார்ப்போம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர். உங்களுடைய சத்தம் என்னை ஒரு போதும் அறிக்கை செய்து படிப்போம். என்னை விட்டு விலகாத, என்னை ஒரு போதும் எனக்காக ஜீவன் தந்த, ஜீவன் தந்த என் வாழ்வில் என்றும் போதுமா, எனக்காக ஜீவன் தந்த என் வாழ்வில் என்றும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி நாங்கள் உற்சாகமாய் கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மறைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவருடைய கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. அவர்
போதுமானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் போனாலும் மலைகள் அப்படி நாம பர்வதங்கள் இயேசு போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்கிறேன். 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 கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது கூடாதது எதுவும் இல்லை உம்மா கூடாதது எதுவும் இல்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் சொல்ல கூடாதது கூடாதது எதுவும் இல்லை உம்மா கூடாதது எதுவும் இல்லை கடலிலே கடலிலையா கடற்புயலாக தீரே கடலிலே கடலிலையா கடற்புயலாக தீரே சாத்தானிலே சர்வவல்லவரே சர்வ வல்லவரே சாத்தானை ஒடுக்கிறீரே சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை கூடாதது ஒன்றும் இல்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை உம்மால் கூடாதது ஒன்றும் உன்னாலும் சொன்னால் போதும் உன்னாலும் சொன்னால் போதும் மேலுமையா மேலோடுமையா சொன்னால் போதும் எங்களுடைய நாமம் அல்ல அந்த சிலுவையிலே எங்களுக்காக அந்த சிந்தின ரத்தத்துக்காக இயேசுவே உமக்கு நன்றி அப்பா ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துவோம் அப்படியாக கண்களை மூடி கடைசியாக அப்படி நாமத்தை உயர்த்துவோமா உம்மை போல்
உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் உயர்த்துவோம். நீங்க மாத்திரம் சொல்றீங்களா? ஒரு சத்தம் உயரட்டும். அந்த சிங்காசனத்துக்கு நேராக ஒரு சத்தம் உயரட்டும். உங்களை படைத்தவருக்கு நேராக அந்த சத்தம் உயரட்டும். பரிசுத்தனால் விளக்கப்படுவதாக, உடைய மகிமையில் மாத்திரம் விளக்கப்படுவதாக. ஆண்டவரே, அவருடைய பிரசன்னத்தோடு சொல்லுங்க. பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறது அவர் ஒருவரே பரிசுத்தர். நான் உனக்கு ஆரோக்கியம் பெற பண்ணுவேன், காயங்களை ஆற்றுவேன். அல்லேலூயா. அவர் நம்முடைய துணையான தேவன். அவரே நம்மோடு கூட வருகிற தேவன். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் சகோதரனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரன் ஜெனிஸ் வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சபையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சபையாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் எல்லா கட்டுகளையும் மறந்து தேவன் விடுதலை ஜெயிப்பார்கள். நாங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஜீசஸ் இருங்க. இந்த சகோதரக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஞாபகம் வரும்பொழுது அவருடைய பேர் ஜெனிஸ். ஆகவே நீங்கள் ஜெபியுங்கள். அவருக்கு விடுதலை வேண்டும். தேவ சமாதானத்தில் அமைந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே தேவ ஜனங்களாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் எல்லா கட்டுகளையும் வளர்ப்பார். ஆகவே தொடர்ந்து ஜெபிக்கும். அவர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார். ஆகவே கர்த்தர்களோடு கூட இருப்பார். அங்கிருதியாக ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். போகிறோம். உயிரோடு எழுந்தவரை ஆராதிப்போம். புதிய பாட்டை உயிரோடு எழுந்தவரை ஆராதிப்பேன். சாவை வந்த தேவனை நான் ஆராதிப்பேன். உயிரோடு எழுந்தவரை ஆராதிப்பேன். சாவை வந்த தேவனை ஆராதிப்பேன். தன்னை பலியாக தந்த இயேசுவுக்கே என்னை பலியாக தந்திடுவேனா. தன்னை பலியாக தந்த இயேசுவுக்கே என்னை பலியாக தந்திடுவேனா. உங்களுக்கே அல்லேலூயா, உங்களுக்கே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா, அல்லேலூயா
ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லோருமாக நன்றி வழிகளை செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, இதயத்தின் காயத்தை ஆற்றுகிற தேவன் ஒருவரே, நானே உன் காயங்களை ஆற்றி ஆரோக்கியம் பெறப்படுகிற தேவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஜெபம் பண்ணுவோம். காலையில் அவரும் மனப்படுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நல்ல பிதாவை, இந்த நாளுக்கு நன்றி. இந்த வேளையிலும் ஒரு மனப்பட்டு இந்த இடத்துல கூடி வரை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் உனக்கு ஆரோக்கியம் பெறப்பட்டு காயங்களை ஆற்றுவிட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கா நன்றி. இந்த இடத்துல நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வேதனோடு வந்த ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்தி அனுப்புவதற்காக கோடி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பலமுறை இந்த இடத்துல கூடி வர தெய்வீக சமாதானம் கடந்து சிறிய பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை உடைய பிரசனம் கடந்து வரட்டும். தேவன் தாமை கூட இந்த வழி நடத்திய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத நம்ம பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.